ஹாய் ஆல் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்த்தலாம். என் பொண்ணோட ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன். அதுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு அந்த வேக வச்ச காலிஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு சில்லி தூளும் உப்பு போட்டு நல்லா அது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் லைட்டு கிறிஸ்பி வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம அதே பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா அது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு போட்டு அந்த இஞ்சி பூண்டுமே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும், இல்லைனா இஞ்சி பூண்டு ஸ்மெல் ஒரு மாதிரி வரும். ஸோ இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மசாலாஸ் வந்து சில்லி தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி தூள் போட்டுக்கலாம். உப்பு வந்து வேணுன்னா போட்டுக்கலாம். இப்பயே கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் நம்ம பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மட்டும் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காலிஃப்ளவர் எடுத்து உள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அது ஒரு 5 to 10 minutes அது அடுப்பில் இருக்கும். லாஸ்ட்டில் பெப்பர் தூவிக்கிறேன் நான். தூவிட்டு இதை நான் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே சாப்பாடு எடுத்து நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து வாழைப்பழமும் முறுக்கும் பேக் பண்ணிடுங்க. பாய் ஆல்.